ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப் பேமெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வராமல் அலக்கழிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் வந்துச்சா இல்லையான்னு பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் HDFC பேங்க் அக்கௌண்ட்டு தான் என்னுடைய யூடியூப் பேமெண்ட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னுடைய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது 2018 ஜூன் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, எனக்கு 2018 டிசம்பர் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆச்சு. ஸோ நான் 2019 தான் நான் பேமெண்ட்டு வாங்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு மாதத்துக்கு $100 ஏறிடுமானா கண்டிப்பாக ஏறாது. ஸோ 2019 6 மந்த்து ஆச்சு $100 ரீச் ஆக. ஸோ அதுக்கப்புறம் 6 மந்த்து கழித்து தான் நான் பேமெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி ஸ்விஃப்ட் கோடு அதெல்லாம் கேட்கும். அது நான் HDFC பேங்க்கில் ரெஃபர் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த கோடு அது எல்லாத்தையுமே நான் ஆட்சன்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நான் போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் ஒரு 7,800 வாங்கியிருந்தேன் யூடியூப் மூலமாக. அது 2019 மேபி ஜூனோ ஜூலை மாதமோ வாங்கியிருப்பேன். ஓகேவா, ஆல்மோஸ்ட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1 இயர் கழித்து தான் நான் ஒரு 7,800 வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது நம்மளோட வீடியோஸை பொறுத்து, அதுக்கு போகிற வியூஸை பொறுத்து, அதுக்கு பார்க்குற ஆடியன்ஸை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்கன்றதுலாம் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தாலும் நமக்கு நிறைய $US ஏறாது. வெளிநாட்டிலேருந்து பார்க்க அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்களுக்கு ரன் ஆகும் இல்லையா. நம்ம வீடியோ பார்க்குறப்ப ரன் ஆகிறப்ப அந்த ஒரு கன்சிடரேஷனில் நமக்கு $US அதிகமாகும். ஸோ 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நடுவில் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் 1 மந்த் ஒன்ஸ் கூட நான் வாங்கிக்கிட்டே தான் இருந்தேன். ஓகேவா, ஆனால் இது எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. மறுபடியும் அந்த 1 மந்த் ஒன்ஸ் வாங்கிட்டு இருந்தது போக இப்போல்லாம் 2 மந்த்ஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆவரேஜாக இத்தனை இயர்ஸ், இந்த 7 இயர்ஸ் நான் யூடியூப் ரன் பண்ணி இதுக்கு நான் எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு என்னால் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிருக்கு. அது பெனிஃபிட்ஸு. ஓகேவா, அது என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கான பெனிஃபிட்ஸு. எனக்கு இதனால் இவ்வளோ எஃபோர்ட்ஸு ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு எனக்கு ஆவரேஜாக 1 மந்த்துக்கு $3,800 ஒரு $4,000 தான் எனக்கு ஆவரேஜாக கிடச்சிருக்கு. ஓகேவா, ஆல் தோஸ் 7 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கப்ப இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய HDFC அக்கௌண்ட்டில் நெகட்டிவில் போய்கிட்டு இருக்குது. என்னுடைய கசின் லாவண்யாவுக்கு நான் பல லட்சம் லோன் வாங்கி கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சீட் பண்ணிவிட்டு ஆப்ஸ்கான் ஆனதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க லோன்ஸுக்கு நான் கஷ்டப்பட்டு என்னுடைய காசு எல்லாத்தையும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போதும் அந்த HDFCயில் ஜம்போ லோன் ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆகுது. அது பேலன்ஸ் இல்லாததுனால நெகட்டிவில் போயிடுச்சு. அதனால் அதையுமே நான் ஹோல்ட் பண்ணி கடைசியில் செட்டில்மெண்ட் கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வரேன். என்னுடைய சொந்த உழைப்பு $6,00,000 நான் இழந்திருக்கேன். $6,00,000 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட மாதத்துக்கு $3,700 எனக்கு மந்த்லி பே அவுட் கிடச்சிருக்கும். மாதத்துக்கு $3,700 வரதும் போச்சு, நமக்கு அந்த $6,00,000 போச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம கிட்ட இருந்து கையிலேருந்து காசு போக தான் போகுது. ஏன்னா கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வேறு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எனக்கு லோன்ஸ் யாரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் என்னுடைய காசு ஆல்மோஸ்ட் 10 lakhs எனக்கு வேஸ்ட்டாக போச்சு இந்த லாவண்யா லோன்ஸ் தீக்கிறதுக்காக. இதுலேயுமே அவங்க வெய்வ் ஆஃப் கொடுத்து அதுக்கப்புறம் நான் கட்டியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த இதுவரையுமே நான் கட்டினதில் எனக்கு 14 lakhs 15 lakhs கிட்ட வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ என் சொந்த காசு நான் ஒரு 6 lakhs போட்டிருக்கேன். அதை தாண்டி வெய்வ் ஆஃப் பண்ணதும் அந்த 15 lakhsன்னா இந்த 21 lakhsம் லாவண்யா எனக்கு கொடுத்து தான் ஆகணும். அது எப்படி கொடுக்க போகுது, அதுக்கிட்ட எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த HDFC அக்கௌண்ட்டில் தான் நான் யூடியூப் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதில் நெகட்டிவில் இருக்கிறதுனால அதில் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு புது அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாமேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க், அந்த ஈக்விட்டாஸ் பேங்க்கில் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஸ்விஃப்ட் கோடுன்னு கொடுக்க முடியுமான்னு. அவங்க ஒரு PDF அனுப்பியிருந்தாங்க. அந்த PDFல ஒரு ஸ்விஃப்ட் கோடு இருந்தது. அதை நான் போட்டிருந்தேன். அவங்க ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ன்றதுனால IndusInd பேங்க் மூலமாக தான் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஆனால் அதில் ப்ரிஃபிக்ஸ் ஈக்விட்டாஸ்னு போடணுமா. அது என்னடா அக்கௌண்ட் நம்பரில் ஈக்விட்டாஸ்னு போட்டால் வராமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஃபிக்ஸ் போடாமையே நான் அந்த ஆட்சன்ஸ் என்ற அக்கௌண்ட்டில் நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 21st பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால்
எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட்டே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மல்லு கட்டி அதுக்கப்புறம் அவங்க ஈக்விட்டாஸ் பேங்க்லேருந்து ரிட்டர்ன் அனுப்பி அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ்க்கு வந்து உள்ளே போயிருக்கு. உள்ளே போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நான் நல்ல வேலை இந்த ஐசிஐசிஐ பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டே நான் கேட்டிருந்தேன் அந்த ஐசிஐசிஐ பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு நம்பர் கொடுக்க முடியுமா, இந்த ஸ்விஃப்ட் கோடு கொடுக்க முடியுமான்னு. அந்த ஆள் வந்து எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, கடைசி வரையும் கொடுக்கவே இல்லை. அவர் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தா நான் அந்த ஈக்விட்டாஸ் பக்கம் போயிருக்க மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அக்கப்போரெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஐசிஐசிஐ பேங்க் ஸ்விஃப்ட் கோட் ஃபார் ஆவடி பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ஒரு கோடு காமிச்சுது. ஸோ கடவுள் மேலே நம்பிக்கையோட அவர் மேலே பாரத்தை இறக்கிட்டு நான் அந்த ஸ்விஃப்ட் கோடை நான் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆட்சன்ஸில் போட்டு வச்சது நல்லதாக போச்சு. கரெக்டாக 31st வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த ரீஃபண்ட் போயிருக்கு ஈக்விட்டாஸ் பேங்க்லேருந்து கிரெடிட் ஆகாமல். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களோட பேமெண்ட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு வித்தவுட் எனி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உடனே நான் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக நான் மாற்றி வச்சுருந்தேன். இந்த ஸ்விஃப்ட் கோட் புதுசாக கூகுளில் கிடச்சது இல்லையா, அதை நான் போட்டு வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு அவங்க பார்த்தீங்கன்னா உடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. நானா அவங்க உடனே அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ எப்பயும் போல் 21ஆம் தேதி மறுபடியும் பில் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதம் ஒரு $50 ஆட் ஆகிருந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து எனக்கு 3 மந்த்ஸ்க்கான பேமெண்ட்டு $150 வரும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருந்தேன். நல்ல வேலை கடைசியாக நான் அந்த அப்டேட் பண்ணியிருந்ததுனால எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 31st நைட்டு தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நடுவில் சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே. ஓகேவா, கரெக்டாக இப்போ மண்டே ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் 2 PM அக்யூரேட்டாக வந்து நான் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறேன், கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் கிரெடிட் ஆன மெசேஜ் எனக்கு வரவே இல்லை. ஸோ வந்திருக்காது போல், மறுபடியும் ஐசிஐசிஐலையும் ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு, ஸ்விஃப்ட் கோடு தப்பு போல், நம்ம மறுபடியும் ஐசிஐசிஐ பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்ம மல்லு கட்டணும், வேறு வழி இல்லை அப்படிலாம் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. எப்பயும் போல் அவங்க ஜிஎஸ்டி ஒரு 45 பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் $US டு இந்தியன் ருப்பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் $88 காமிக்குது. பட் ஆனால் பேங்க் சைட்லேருந்து $87 தான் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு ஒரு $100 $200 கம்மி ஆகும். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஐசிஐசிஐயில் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி நான் என்னுடைய பேமெண்ட்டை 23rd ரிசீவ் ஆக வேண்டிய பேமெண்ட்டை நான் இன்றைக்கி வந்து 3rd November நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதமும் வந்து த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆகலை, ஆல்மோஸ்ட் 54 கிட்ட தான் இருக்குது. ஸோ இது 2 மாதத்துக்கு சேர்த்து இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். பட் மந்த்லி $145 நான் வாங்கியிருக்கேங்க இந்த அக்கௌண்ட்டில். யார் கண்டுபட்டுச்சோ, யாரோ வந்து நம்மள $100 வரும் $100 வரும்னு என்னுடைய நெய்பர்ஸும் என்னை வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து கெடுதல் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்க கண்டுபட்டால் நம்ம விளங்காமல் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் சபிச்ச சாபம், அந்த காசு திருப்பி வராதுடா, இந்த காசு திருப்பி வராதுதான்னு. அப்போ கூட கான்ஃபிடென்ட்டாக எந்த காசு வந்தாலும் வரலனாலும் அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு நான் தைரியமாக சொன்னேன். அந்த தைரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தாங்க நம்ம வாழ்க்கைக்கு போராட வேண்டியதாக இருக்குது. காசுன்றது பல லட்சம் நம்ம கையிலேருந்து போயிடுச்சு, ஆனால் ரிட்டன் $1 வாங்க முடியல. எவ்வளோ பெரிய அக்கப்போராக இருக்குது. என்னுடைய கசின் தானே, வீட்டில் தானே வளர்ந்தா, எங்கள் அம்மா அப்பா தானே வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு, நன்றி இல்லாத நாய்க்கு நான் வேறு இத்தனை $1,00,000 தூக்கி கொடுத்தேனே. அது நல்லா வந்து கேம் ஆடிடுச்சுங்க. நல்லா கேம் ஆடி என்கிட்ட காசெல்லாம் பிடுங்கிட்டு அவங்க எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க பிச்சை எடுத்து கூட வாழ்ந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் பேமெண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருந்தது. அதை பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு ஒரு ஓட்ட வாய், இந்த வாயை வச்சுக்கிட்டு எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் உளறி கொட்டுவேன். முன்னாடி எங்கள் அம்மாவை உட்கார வச்சு கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். உனக்கு வேறு வேலையே இல்லையடா, எல்லாத்தையும் எதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லி மட்டும் நான் என்னடா பண்ண போகிறேன், நீ தான் ஹேண்டில் பண்ணுற, நீயே பார்த்துக்கூடான்னு சொல்லுவாங்க. நைட் எனக்கு தூக்கம் வராதப்பெல்லாம் போய் உட்காந்து வந்து கதையாக சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஆனால் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், பொய் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. அப்படி நான் பொய் சொல்லி நான் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த லோன் ட்ராப்பில் நான் மாட்டியிருக்க மாட்டேன். லாவண்யா புருஷன் அந்த இத்தீஷ்கோ $1 கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர், எப்போ அவங்க என்ன ஆகும்னு தெரியல. வீடு கட்டுறது சும்மாவா, இந்த வீட்டுக்கு வாங்கின கடனே என் மேலே இருக்குது. இவ்வளோ பாரத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, என்கிட்ட $1 கேட்காதீங்க, உங்களுக்கு கொடுக்குற நிலமையில நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அந்த சனியனாச்சும் என்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம், என் வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். என் வாழ்க்கையை கெடுத்துட்டா லாவண்யா இத்தீஷ். என் சொந்தக்காரங்கெல்லாம் கூட என்னை வந்து எட்டி பார்க்க கூட நாதி இல்லை. இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்து இந்த $1 $2 இந்த யூடியூப்பில் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம் தான், பாசிவ் இன்கமில் இதுவும் ஒன்று. பட் இதை தாண்டி நான் வந்து நிறையவும் பண்ணணும். அப்போ தான் கண்ட நாய்களுக்கு வாங்கின லோனையும் நான் தீர்த்துக்கிட்டு
எனக்குன்னு சேவிங்ஸும் நான் சேர்க்க ஆரம்பிப்பேன். மறுபடியும் அதிலிருந்து எனக்கு பாசிவ் இன்கம்மாக மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து எடுத்துப்பேன். இவ்வளோ கஷ்டத்துக்கும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.